ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரல் நியூஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஹியூண்டேவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவி வென்யூ. ஸோ இந்த வென்யூ தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வென்யூவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அண்ட் இதனுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹியூண்டே வென்யூவில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, பேஸ் மாடல் வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. கூடவே வந்து பிரேக்கிங் சிஸ்டம் கூட ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இதில் வந்துடுது. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லா ஒய்டாக இருக்குது, போல்டாக இருக்குது, ரோட் ப்ரெசன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஹியூண்டேவில் இது வந்து என்ட்ரி லெவல் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த கிரெட்டா அதெல்லாம் வருது. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறது ஹியூண்டே வென்யூவோட S+ வேரியண்ட்டு. அதனுடைய கீ இது தான். ஸோ இது வந்து ஸ்மார்ட் கீ கிடையாது, ஜஸ்ட்டு புஷ் பண்ணால் இந்த மாதிரி நார்மல் கீ ஓப்பன் ஆகும். இதில் லாக், அன்லாக், பூட் ஓப்பன் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பேர் கீ ஒரு நார்மல் கீ தான், அதில் பட்டன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த வென்யூவோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து கிரில் ஒய்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து க்ரோம் ஃபினிஷில் இருக்குது, பிளாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே நீட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிள் நம்ம ரோட்டில் எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து வென்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு இதனுடைய ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது, நல்லா ஒய்டாக இருக்குது வெஹிக்கிளோட பாடி. ஸோ எஸ்யூவி அப்படின்றதுக்கு இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் கீழே வந்து ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. மேலே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு வந்து கவர் கொடுத்துருக்காங்க நீட்டாக, அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் இதனுடைய சைஸ் பார்த்தோன்னா 195/65 R15. சைடு மிரர்ஸ் வந்து இன்டர்னலி அட்ஜஸ்டபிள், பட் ரிட்ராக்டபிள் கிடையாது. நம்ம வந்து கை வச்சு தான் க்ளோஸ் பண்ணிக்கணும். டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சன்ரூஃப் இருக்குது. ஷார்பின் ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. தான் சைட் ப்ரொஃபைல். அப்படியே பேக்கில் வந்தோம் அப்படின்னா ஹியூண்டே லோகோ, வென்யூ பேட்ச் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் ஃபீல் கொடுக்குது. பட் அது வந்து கனெக்டட் டெயில் லேம்ப் கிடையாது, ஜஸ்ட் அந்த ரெட் கலர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் லைட் இருக்கு. இங்கே ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. வென்யூவில் கொடுக்குற என்ஜின் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா, கப்பா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், கப்பா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், அண்ட் 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜின். நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுற இந்த S+ வேரியண்ட்டில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தோன்னா 1.2 லிட்டர் கப்பா 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த இன்ஜின் 82 bhp பவரும் 113.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இப்போது இந்த வென்யூ S+ வேரியண்ட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிரைவர் சீட்
6-வே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். பேக் சீட்டை வந்து சாய்ச்சிக்கலாம். பட் டிரைவர் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஹெட்ரெஸ்ட் வந்து மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டும் அதே மாதிரி தான் 6-வே அட்ஜஸ்டபிள். பேக் 2 சீட்டுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. இங்கே கீ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இக்னிஷன் ஆட்டோ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, அண்ட் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர் அந்த கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரவுண்டான ஸ்டீரிங் வீல் தான், ஃப்ளாட் பாட்டம் கிடையாது. இங்கே வந்து க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபோன் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ரைட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டீரிங் வீலில் டில்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் ஆப்ஷன் இல்லை. இங்கே பார்த்தோன்னா வைப்பர் கண்ட்ரோல் இருக்குது. அதே போல் ரைட் சைடில் இண்டிகேட்டர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெட்லைட். இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் ஃபுல்லாகவே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட. ஃப்ரண்ட்டில் 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டோட சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இதில் கிடையாது, நார்மல் மேனுவல் ஏசி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நாப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க 12 வோல்ட்டு. அதே போல் இங்கே சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். பார்க்கிங் பிரேக், 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கே டிரைவர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. இதே மேலே பார்த்தோம்னா இங்கே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த கவர் வந்து நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணோம், இல்லாட்டி பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே இழுத்துட்டு போயிடும். திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே ஃபோன் ஒரு 2-3 ஃபோன் வைக்கலாம். அங்கே வந்து ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவருக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ரியர் வியூ மிரர் இருக்குது, பட் இதில் வந்து மேனுவலி டிம்மிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சன்வைசர் இருக்குது, அதில் வந்து ஒரு மிரர் இருக்குது, லைட்ஸ் இல்லை. டிரைவருக்கு சன்வைசர் இருக்குது, வேனிட்டி மிரரோ இல்லை லைட்ஸோ கொடுக்கல. இங்கே க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டோரில் சைடு மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பட் நமக்கு வந்து ரிட்ராக்ட் ஆப்ஷன் கொடுக்கல. இங்கே பவர் விண்டோஸ் இருக்குது, அதுக்கான கண்ட்ரோல்ஸ். 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே டோர் பாக்கெட்டில் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே கீழே பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே லிவர் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தோன்னா ஃபியூல் டேங்க் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இங்கே இருக்குது. இப்போது பேக் சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சென்டரில் ஆம்ரெஸ்ட் கொடுக்கல, 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. இங்கே பேக்கில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்னு பார்த்தோன்னா நான் 6 feet, எனக்கு ஹைட் நல்லாவே இருக்குது, தாராளமாகவே இருக்குது. அண்ட் நீ ரூம் லெக் ரூம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தை சப்போர்ட்டும் சூப்பராக இருக்குது. பேக் டோரில் பவர் விண்டோஸோட பட்டன் இருக்குது. அண்ட் கீழே இங்கே வந்து நம்ம ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வைக்கலாம். இப்போது பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வென்யூவில் 350 liters பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தாராளமான பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. கீழே ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேர் வீலோட சைஸும் 195/65 R15. இங்கே டூல் கிட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சீட் வந்துட்டு ஃபுல்லி ஃபோல்டபுள். ஸோ இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக சாய்ச்சிக்கலாம். ஸோ வந்து நம்ம இன்னும் நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியும் இதில். அண்ட் இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 45 liters. இந்த வென்யூவோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 9.5 lakhs to 17.5 lakhs. இந்த S+ வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 11.54 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். அண்ட் இந்த ஹியூண்டே வென்யூவோட எல்லா வேரியண்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நான் இந்த வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ண வரைக்கும் எக்ஸ்டீரியர் டிசைன் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா போல்டாக இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கேபின் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. பேக் சைடில் 3 passengers கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். பூட் ஸ்பேஸ் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 என்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து அரௌண்ட் 17 kmpl தான் ஹியூண்டே சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவல் மைலேஜ் இன்னும் குறையும். ஸோ டீசல் ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா 23 kmpl கிளைம் பண்ணுறாங்க. நமக்கு ஆக்சுவல் மைலேஜ் மேபி 20 kmpl வரலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த வென்யூ ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா டீசல் ஆப்ஷன் போகிறது அட்வைசபிள். ஏன்னா வந்து எஸ்யூவின்றப்போ நல்ல பிக்கப்பும் தேவைப்படும். ஸோ இந்த 1.5 liter டீசல் என்ஜின் பெட்டர் பிக்கப்பும் இருக்கும், மைலேஜும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த டீசல் ஆப்ஷன் அட்வைசபிள். இந்த ரிவ்யூ யூனிட் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாமக்கல்ல இருக்க குளோபல் ஹியூண்டேயோட ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி சென்டர்ஸ் இன் பரமத்தி வேலூர். அண்ட் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பை.